Black Thunder, ஆசியாவின் நம்பர் 1 தீம் பார்க். ஆசிரியர்கள் இளையராஜா போல் வேலை செய்வாங்க. இது சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஐடென்டிட்டி, நான் யாரு, என்ன, இப்படி ஆங்ஸைட்டி, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டீச்சர் பாண்டு சரியா இல்லைன்னா அதெல்லாம் ஆசிரியர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா மாதத்துல ஒரு 35,000 ஒரு ஃபோன் வாங்க. எந்த விதமான இந்த குழந்தைகள் இது இல்லை அப்படின்னா அது செல்ஃபிஷாக மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய இது மாதிரி டீச்சர்ஸ் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி இருக்காங்க, நல்லா படிச்சிருப்பா, மார்க் திடீர்னு குறையுது அப்படின்னா அவங்க டீச்சர்ஸ் வந்து பேசணும். டீச்சர்ஸ் வந்து பேசி கண்டுபிடிக்கணும். ஆனால் இப்போ டீச்சர்ஸோடைய வேலைங்கிறது வந்து அவங்க டீச்சர் யாருமே டீச்சராகவே இருக்கிறது இல்லை. டீச்சர் என்னவா இருக்காங்க அப்படின்னா டீச்சர் எம்ப்ளாயியாக இருக்காங்க. எம்ப்ளாயிக்கும் டீச்சருக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஒரு கம்பெனியில் போய் பஞ்ச் கார்டை வச்சுட்டு உள்ளே போயிட்டு காலையில் 9 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வெளியில் வருது, அது எம்ப்ளாயி செய்கிறது. டீச்சர் வேலைங்கிறது அது கிடையாது. அவங்க செய்கிற வேலைக்கான அவுட்புட்டுங்கிறது அதை டிசைன் பண்ணவே முடியாது, அதை நீங்கள் வரையறுக்கவே முடியாது. அதுதான் டீச்சரோட வேலை. அப்படி அந்த டீச்சரோட வேலை இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த சம்பளம், அந்த சலுகை எல்லாம் கொடுத்து, அதனால தான் அவங்களை வந்து டீச்சர் வந்து அப்படி வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க ஒரு பெரிய இம்பேக்டை வந்து ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்பில் வந்து இது பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு மரத்தை வச்சுன்னா அது மரமாக வளரும், கண் கூட தெரியும், அந்த அறிவியல் தெரியும். ஆனால் ஒரு ஸ்டூடெண்ட்டில் இம்பார்ட் பண்ணுறது அது எந்த மாதிரி வருங்கிறது தெரியாது. அதனால தான் டீச்சரோட வேலை வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் இப்போ பெரும்பாலும் டீச்சர்ஸ் வந்து எம்ப்ளாயாக தான் இருக்காங்க. அதில் வரவங்க வந்து இந்த இது முடிச்சு அதை முடிச்சு ஒரு கோச்சிங் கிளாஸ் போனால் ஒரு எக்ஸாம் எழுதுனா கிடச்சிருன்ட்டு வராங்க. வாங்கி பெரும்பாலான இளம் ஆசிரியர்களை என்ன பண்ணுறாங்கன்னா மாதத்துல ஒரு 35,000 ஒரு ஃபோன் வாங்குவாங்க. அவங்களோட ஆவல் வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ டீச்சர்ஸ், என்னையை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் வந்து ஆசிரியர்கள் இளையராஜா போல் வேலை செய்ய வேண்டும். எப்படின்னா அவரோட பாடல்கள், அந்த பாட்டை மட்டும் ஆனால் ரொம்ப ரசிக்கிறோம் இல்லையா? அது காரணம் என்ன அப்படின்னா இசையின் வரும் பொழுது நம்ம இதில் நாட்டுப்புற இசை இருக்குது, கர்நாடக சங்கீதம் இருக்குது. இது ரெண்டு தான் நமக்கு தெரியும். நார்த்தில் இந்துஸ்தானி இருக்குது. இதுவே ஃபாரின்ல போனீங்கன்னா வெஸ்டர்ன் கிளாசிக்கல்னு சொல்லுவாங்க. அது சிம்பனின்னு சொல்கிறாங்க இல்லையா? சிம்பனினா ஒன்றும் இல்லை, அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும், அதை வச்சு ஒரு இசை கோர்வை, அதுதான். ஆனால் இளையராஜா வந்து தன்னுடைய பாடல்களில் இது மூணுமே கொடுத்துருக்காரு. அவருடைய நாட்டுப்புற இசையும் கொடுத்துருக்காரு, அதில் கர்நாடக சங்கீதம் பேஸ்டு அந்த ராகத்தோடு கொடுத்துருக்காரு, அதில் ஆர்கஸ்ட்ரேஷனை வந்து அங்கங்கே வெஸ்டர்ன் கிளாசிக்கலையும் கொடுத்துருக்காரு. இது நமக்கு தெரியாது. அப்போ இந்த மூணும் ஒருத்தருக்கு தெரியணும். அப்புறம் அது தெரிஞ்ச எனக்கு இப்படிலாம் தெரியும்ட்டுலாம் கொடுத்துடக்கூடாது. எங்கே அந்த தேவை இருக்கோ அப்போ அதுக்கு எவ்வளோ யோசிக்கணும். ஒரு டைரக்டர் வந்து சார் வந்து இந்த மாதிரி ஒரு டூயட் சாங் அப்படின்னா அவர் ஏதோ ஒன்று போட்டு கொடுக்கலாம். ஆனால் அவர் அந்த இடத்துல என்ன பண்ணுறாரு, அவர் இதெல்லாம் கொடுக்கலாம், இந்த இசையும் சேர்த்து கொடுக்கலான்னு சொல்லி ஒர்க் பண்ணுறாரு. அவருடைய ஒர்க்கிங் நேச்சர் தெரியுங்களா? காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோ வந்துடுவார், முடிச்சுட்டு நைட்டு தான் போவார். முழுக்க அதாவது தன்னுடைய வீடை கூட கவனிக்காம முழுக்க இசைக்காகவே வேலை பார்த்தவர். இன்னொன்று நல்ல இசை வந்து தரமான இசை வந்து கொடுக்கணும், இன்னமும் கொடுத்துட்டு தான் இருக்கு. ஸோ ஒரு டீச்சர் வந்து இளையராஜா மாதிரி இருக்கும் இருந்தால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்படி இளையராஜா பாட்டு எப்படி எல்லாம் சிசி கேட்குறோமோ அது மாதிரி மாணவர்கள் மத்தியில் பெரிய ஒரு மாற்றம் இருக்கும். ஏன்னா பிஎடுங்கிறது என்னது அப்படின்னா பிஹேவியர் மாடிஃபிகேஷன். டீச்சரோட வேலை பிஹேவியர் மாடிஃபிகேஷன். ஒரு அறிவை சொல்லி அதன் மூலயமா அவங்க சிந்தனை வளர்ந்து அவங்க நடத்தையில் மாற்றம் வரணும். அதுதான் வந்து கல்வியோட அவுட்புட். இப்போ டீச்சர்ஸ் பெரும்பாலும் அவங்களுக்கு இந்த சிலபஸ் முடிக்கிறது அதுக்கே நேரம் பத்த மாட்டேங்குது. சிலபஸ் முடிக்கணும், டெஸ்ட் வைக்கணும், மார்க் போடணும், நிறைய வேலைகள் இருக்குது அவங்களுக்கு. நிறைய இப்போ திட்டங்கள், இப்போ சைக்கிள் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இதுலேயே அவங்களுடைய நேரம் அதிகமாக போகுது. ஒரு மாணவனை அடையாளம் கண்டு அவனை இப்படியெல்லாம் நல்வழிப்படுத்தணுங்கிற வேலையை டீச்சரால் செய்ய முடியலங்கிறத வச்சுக்கிட்டு டீச்சரும் அதில் இன்வால்வ் ஆகுது. ஆனால் டீச்சர்ஸ் அந்த மாதிரி டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ், ஏன்னா இப்போ தேவை அதுதான். நீங்கள் 9 மணிக்கு போயிட்டு 5 மணிக்கு மணி அடிச்சுன்னா வந்தால் ஒன்றுமே நடக்காது. டெடிக்கேட்டட் டீச்சர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நல்ல மாற்றம் இருக்கும், சமுதாயத்தில் பெரிய மாற்றம் இருக்கும். சரி, இப்போலாம் குழந்தைங்கள்ட்ட எதுவுமே சொல்லவே முடியுது, எதுக்கு எடுத்தாலும் அவங்க ஹர்ட் ஆயிடுறாங்க. இப்போ சில பேர்லாம் செல்ஃப் ஹார்ம் கூட பண்ணுறாங்க. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க, அதெல்லாம் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணணும்? அதுதான் அவங்களுக்கு சரியான வழிமுறையை நம்ம கொடுக்கல, அதான் விஷயம். இப்போ நீங்கள் ஒரு குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறந்து அது ஒரு காலேஜ் போகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இது இருக்குது, பாண்டிங் ஸ்டேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு இது இருக்குது. அதில் எப்படி அப்படின்னா அது இருந்தால் அந்த குழந்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், பிறந்ததுலேருந்து 9 மாதம் வரைக்கும் அந்த குழந்தை வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா அம்மாவுடைய அரவணைப்பு இருக்கணும். அம்மாவோட இதில் வந்து சயின்ஸு ப்ளஸ் சைக்காலஜி இருக்குது. எப்படின்னா அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய அரவணைப்புனா அந்த வார்ம்த் இருக்கணும். குழந்தையோட கண்ணை பார்த்து பேசி சிரித்து பேசணும். அந்த வார்த்தைகள் அதை சொல்லுவாங்களே, அம்மாவில் ராஜானி, சாமினி இதெல்லாம் சொல்லுவாங்க, அந்த மாதிரியான வார்த்தைகள்
அது மூலியமா அந்த அரவணைப்பை கொடுத்து அதான் லவ். அதை அந்த குழந்தை வந்து நான் வந்து ரொம்ப இதாக இருக்கும், அம்மாவுடைய அரவணைப்பு இருக்கு, அம்மாவுடைய அன்பு நமக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அந்த அன்பு இருந்துட்டா குழந்தை வளரும். அந்த அன்பு இல்லை அப்படின்னா 2 விதமான விஷயம் வரும். அந்த குழந்தைக்கு ஈட்டிங் டிசார்டர் வரும். ஈட்டிங் டிசார்டர் அப்படின்னா நீங்க பாத்தீங்கன்னா குழந்தை ஸ்கூல்ல போய் சாப்பிடாது. அந்த டீச்சர்கிட்ட வந்து டிஃபன் பாக்ஸ் கொண்டு வரும், அம்மா வந்து சாப்பிடவே இல்லைன்னு டீச்சர்கிட்ட சொல்லுவாங்க. டீச்சர் வந்து அம்மாட்ட வந்து குழந்தை சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறது நார்மலா இருக்கும். ஆனா அதோடைய அடிப்படை என்ன அப்படின்னா அம்மாவுடைய அரவணைப்பு சரியா கிடைக்கலன்னா அந்த மாதிரி. அதே மாதிரி 9 monthsல இருந்து 18 months அது வந்து அப்பாவுடைய பிணைப்பு. அப்பா கூட இருக்க, அப்பா வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூடவே இருக்கணும். அந்த நேரத்தை ஒருவேளை அப்பா வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரில இருக்கிறவா இருந்தா அந்த பாண்டு வந்து அந்த குழந்தைக்கு கிடைக்காம இருக்கும். அந்த பாண்டு கிடைக்கல அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து ஒரு ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயத்த வந்து தள்ளி போறது, அப்புறம் இவ்வளவுதானே இந்த விஷயம் இவ்வளவுதானே அப்படின்னு தோன்றது. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ் சரியா இல்லைன்னா அந்த குழந்தைக்கு வளரக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபேமிலி பாண்ட். ஃபேமிலினா தாத்தா பாட்டி இந்த மாதிரி சுத்தி இருக்கிறவங்க. இது சரியா இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஐடென்டிட்டி ப்ராப்ளம் இருக்கும். ஐடென்டிட்டி, நான் யாரு, என்ன, இப்படி இந்த சமூகத்துல எனக்கு என்ன ரெக்கக்னிஷன் இருக்கு, அது வந்து ஐடென்டிட்டி ப்ராப்ளம். அடுத்தது வந்து நெய்பர்ஹுட். இந்த நெய்பர்ஹுட்ல இருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஒரு செல்ஃபிஷா மாறும். அது சரியா இல்லை அப்படின்னா அந்த குழந்தை வந்து செல்ஃபிஷா மாறிடும். பக்கத்துல போய் விளையாடுறது அந்த மாதிரி இல்லை. ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்கு, அவங்களுக்கு எந்த விதமான இந்த குழந்தைகள் இது இல்லை அப்படின்னா அது செல்ஃபிஷா மாறதுக்கு வாய்ப்பு உண்டு. நிறைய இது மாதிரி எஃபெக்ட்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்து ஸ்கூலுக்கு வெளியில வருது. முதல்ல அம்மா, அப்புறம் அப்பா, அப்புறம் ஃபேமிலி, இது வீட்டுக்குள்ள. அதை அடுத்து வெளியில வருது நெய்பர்ஹுட். அதுக்கடுத்து ஸ்கூலுக்கு வருது. ஸ்கூல்ல வந்து டீச்சர் பாண்ட். ஃபர்ஸ்ட் டீச்சர் பாண்ட் வந்து சரியா இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை நல்லா வளரும். அதுக்கு வந்து ஸ்டேஜ் ஃபியர் இருக்காது. ஸ்டேஜ் ஃபியர், ஆங்ஸைட்டி, பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து அந்த டீச்சர் பாண்ட் சரியா இல்லைன்னா அதெல்லாம் வரும். அந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அது அடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ், பியர் குரூப்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் சரியா அமைச்சிட்டா நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா அது ஒரு ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்டாக கூட மாறதுக்கான வாய்ப்பு. ஸோ இந்த பாண்டிங் ஸ்டேஜஸ் வந்து இது 13லேருந்து 19 வயசு வரைக்கும் அந்த லாஸ்ட். ஸோ இந்த பிறந்ததுலேருந்து 19 வயசுக்குள்ள இந்த ஸ்டேஜஸ் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அந்த குழந்தை நல்லா வளரும். இல்லை அப்படின்னா இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் பின்னாடி வரும். நாம நினைச்சிட்டு இருப்போம் அது எதனால அப்படின்னு தெரியாம. எல்லாமே இந்த ஃபர்ஸ்ட் 6 இயர்ஸ்க்குள்ள முதல் 6 வருடம் இல்லையா, முதல் 6 வருடம் அந்த குழந்தை எப்படி வளருதோ அதோட ரெசிப்ரோக்கல் தான் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப். அந்த 6 வயசுல வந்து அந்த குழந்தை நல்ல ஒரு திறமையான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஸ்ட்ரென்த்ஃபுல்லா இருந்தது அப்படின்னா ஃபியூச்சர்லயும் அப்படிதான் இருக்கும். 6 வயசுக்குள்ள அந்த குழந்தை வீக்கா இருந்தது அப்படின்னா லைஃப் பூரா வீக்கா தான் இருக்கும். ஒருவேளை அதை காமிச்சிக்காம இருக்கலாம், ஆனா அது எங்க இருந்தாலும் வெளிப்படும். எக்ஸல் குரூப்ஸ், மாறு மாற்று, மக்களுக்கான நேர்மையான சமூக பணி என்றும் தொடரும். எக்ஸல் குரூப்ஸ், முருகானந்தம்.